ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக்கின் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம மொபைல் வாங்கும்போது நம்மளோட பேட்டரி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மொபைல் யூஸ் பண்ண வந்து நம்மளோட பேட்டரி லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். அதை நம்மளே நிறைய டைம் நோட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளோட பேட்டரி லைஃபை எப்படி லாங் லாஸ்டிங்காக வர்றது, எப்படி நம்மளோட பேட்டரி லைஃபை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உங்கள் மொபைலுக்கு உண்டான ஓன் சார்ஜர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் எமர்ஜென்சினால் நீங்கள் வேறு சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெரும்பாலும் வந்து உங்களோட ஓன் சார்ஜரே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட பேட்டரி லைஃப் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்கள் சார்ஜர் தொலைஞ்சு போயிட்டாலும் கூட, இப்போ நீங்கள் ரெட்மி மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரெட்மி சார்ஜர் வாங்கி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களோட பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் வரும். ஸோ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நீங்கள் புது ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, பழைய ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, எப்போயுமே இந்த சைக்கிளே மெயின்டைன் பண்ணுங்கள். 20லேருந்து 80% வரைக்கும் சார்ஜ் வச்சுக்கோங்க. ரொம்ப 100% சார்ஜ் போட்டுறாமல் 0% வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் 20லேருந்து 80% வச்சுருந்தீங்கனாலே மோஸ்ட்லி உங்கள் பேட்டரி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். மூன்றாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தேவையில்லாத நேரத்தில் வந்து லொக்கேஷன், ப்ளூடூத், ஆட்டோ பிரைட்னஸ் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் மேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைட்னஸ் தேவைன்ற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோ பிரைட்னஸில் வைக்காதீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களோட பேட்டரி லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் வரும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மொபைல் ஹீட்டாக இருக்கும்போது தயவுசெய்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அவுட்டோரில் இருப்பீங்க, சன்லைட் டேரெக்டாக விழுவும். ஸோ அப்போ வந்து மொபைல் லைட்டாக ஹீட் ஆகும், மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போல்லாம் ஹீட் ஆகும். ஸோ அப்போல்லாம் தயவுசெய்து மொபைல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்போ தான் உங்களோட பேட்டரி லைஃப் ரொம்பவே சூப்பராக. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தயவுசெய்து எந்த விதமான பேட்ரி சேவர் ஆப்பை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாகவே நம்மளோட மொபைலில் வந்து நம்மளோட மொபைல் பிராண்டிங் வந்து அவங்களோட பேட்ரி சேவர் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் எக்கச்சக்கமான ஆப்டிமைசேஷன் ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. உதாரணத்துக்கு ரேம் கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, பேட்ரி ஆப்டிமைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் என்னென்ன ஆப்பை வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க, எந்த டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் சரி, உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸு, தேவையில்லாத ஆப்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது வர கேட்சே ஃபைல்ஸு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற ஆப்ஷனாக இருக்கட்டும் சரி, எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களோட மொபைலில் வந்து நைட்டில் சார்ஜ் பண்ணுறத ரொம்பவே தவிர்த்துருங்க. ஸோ இப்போ நிறையா மொபைலில் வந்து பேட்ரி ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறினோடனே ஆஃப் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் கூட உங்களோட மொபைல் பேட்ரி வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வரணும், எஃபிஷியன்சியாக இருக்கணும் அப்படின்னா நைட்டில் சார்ஜ் பண்ணுறத ரொம்பவே தவிர்த்துருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, உங்களோட மொபைலை வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணாதீங்க. அஃப்கோர்ஸ் நான் முன்னாடி சொன்னது போல் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணோம்னா மொபைல் ஹீட் ஆகும். ஸோ அதனால் உங்களோட பேட்ரி லைஃப் வந்து ரொம்பவே கம்மியாகும். உங்களோட பேட்ரி லைஃப் வந்து லாங் லாஸ்டிங்காக வரணும், ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா தயவுசெய்து சார்ஜ் போட்டுக்கிட்டே மொபைலை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உங்களோட மொபைலில் 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஒரு 2-3 ஹார்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்படி நீங்கள் வைக்கிறப்ப வந்து உங்களோட பேட்ரி லைஃப் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும், ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக வரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டார்க் மோட் போட்டிங்கன்னா உங்களோட மொபைல் நார்மல் மோடில் உள்ளதை விட டார்க் மோடில் இன்னும் கொஞ்சம் பேட்ரி வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அடுத்ததாக உள்ளது என்ன அப்படின்னா, ரேம் கிளியர். ஸோ அடிக்கடி ரேமை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ இப்போ ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு ரேம் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஆப்புக்குள்ளே போகும்போது வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் பேட்டரியை வந்து கண்டிப்பாக டவுன் பண்ணும். ஸோ அப்படி நீங்கள் அடிக்கடி பண்ணும்போது வந்து உங்களோட பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ அதனால் வந்து அந்த தவிர இனிமேல் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன்.